நிமிஷம் வந்து அதிகமான குறுக்கீடுலாம் பேசிட்டீங்க. இன்னும் என்ன எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு உறுப்பினர் தான் பேசுகிறேன். நாங்கள் 2 உறுப்பினர் பதிலாக ஒரு உறுப்பினர் தான் நான் பேசுகிறேன். இல்லை இன்னும் எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம். இன்னும் 10 நிமிஷத்தில் எப்படி முடிக்க முடியும்? என்ன வேளாண் பட்ஜெட் இருக்குது. 4 பேர் தேர்வில் ஏசி பஸ் தேவையில்லை, சாதாரண பஸ் மாற்றி கொடுத்தாவே மக்கள் வந்து பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் 1000 பேரும் தான் முதல் வருஷம் சொல்லிக்கிறீங்க. இந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 ஆண்டு தான் இருக்குது. 4 ஆண்டுகள் எத்தனை 1000 பேர் வாங்க போகிறீங்க? இது இயலாத காரியம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே கண்டமான பஸ்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கோரிக்கை. மாண்பு உறுப்பினர், 20 நிமிஷம் வந்து அதிகமான குறுக்கீடுலாம் பேசிட்டீங்க. இன்னும் என்ன எவ்வளோ நேரம் இருக்குதுங்க நிறையா. இப்போ கொஞ்சம் தானே பேசியிருக்கிறோம். ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு உறுப்பினர் தான் பேசுகிறேன். நாங்கள் 2 உறுப்பினர் பதிலாக ஒரு உறுப்பினர் தான் நான் பேசுகிறேன். இல்லை இன்னும் எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம். இன்னும் 10 நிமிஷத்தில் எப்படி முடிக்க முடியும்? என்ன வேளாண் பட்ஜெட் இருக்குது. ஏங்க ஒரு நாட்டுடைய பிரச்சனைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைய இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் சொல்லித்தான் அவனை எதிர்க்கட்சி கேட்கின்ற கடமை கொடுப்பது உங்களுடைய கடமை. பேசுங்க. சீக்கிரம் முடிச்சிடறேன், வந்த அளவுக்கு முடிக்கணும், முடிச்சிடறேன். வேளாண்மை நிதி அறிக்கை. வேளாண்மை என்பது முதன்மை துறை. இதில் தான் 42% மக்கள் அவருடைய வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் விவசாய தொழிலாளர்கள் அடங்குவார்கள். அதுபோல் நெல்லுக்கு ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கிறீங்க, அதுபோல் கரும்புக்கு ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் போதாது. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 அறிவிச்சிருக்கிறீங்க, கரும்புக்கு 4500 அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் கரும்புக்கு ஒரு சந்தேகம், 8.5% அந்த சக்கரை சத்துள்ள கரும்புக்கு 4000 ரூபா அடிப்படை கொடுக்குறீங்களா, அதுக்கு மேலே ஊக்கத்தொகை கொடுக்குறீங்களா, இல்லை மொத்தமாக 4000 ரூபா கொடுக்குறீங்களா என்று பதில் வரையில் சொன்னால் போதும். அதே போல் உங்கள் தேர்தலில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாயும், குத்தகை விவசாயிகளுக்கு மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று வாக்குறுதிகள். விவசாயிகள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நிதியமைச்சர் இப்பொழுது இந்த தொகையெல்லாம் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்துவார் என்பதை பதில் வரையில் தெரிவித்தால் போதும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒரே 5 ஆண்டில் 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2016 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு சிறு குறு விவசாயிகளுக்கு சுமார் 12,02,000 விவசாயிகளுக்கு 5,318.17 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. கொரோனா காலம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவருடைய விளைபொருட்கள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் விவசாய பெருடு மக்கள் கோரிக்கை வைத்தாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 2021ஆம் ஆண்டு 16,43,000 விவசாயிகளுக்கு 12,110 கோடி விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அம்மா இருக்கின்ற பொழுதும் சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி 100% கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல அம்மாவுடைய அரசும் விவசாயிகளுக்கு கடன் 100% கடன் பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தீர்கள். அதற்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் பெறப்பட்ட பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யும் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது அரசு அறிவிக்கப்பட்டு இருப்பது குறு சிறு விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய கடன் 75,000 வரை தள்ளுபடி. 75,001 ரூபாய் கூடுதலாக வாங்கியிருந்தால் அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வெறும் 35,000 தான் தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் அனைவருக்கும் 75,000 ரூபாய்க்கு மேலனா 35,000 தான் தள்ளுபடி. இந்த அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இன்றைக்கு வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு போதிய வேளாண் பயிர்கள் செய்ய முடியாமல் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதில் விவசாய பணி மேற்கொள்ள முடியாது இருக்குது. இன்றைக்கு வேளாண் பணி இல்லாத காரணத்தினால விளைச்சல் பெற முடியல. ஆக இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யுங்க, பெரு விவசாயிகளுக்கும் முழு கடன் தள்ளுபடி செய்யுங்க.
ஏன்னா வறட்சியால் விவசாயிகளுக்கு போதிய வருமானம் இல்லை. வருமானம் இருந்தால் தான் தொடக்க வேளாண் கூட்டுக்கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியும். ஆகவே அவருடைய கஷ்டத்தை புரிந்து இந்த அரசு கடனை முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஒருவேளை முடியாவிட்டால் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலே அந்த கடனை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல பயிர் காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேதமடைந்த பேரிடர் காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத் தொகை இந்தியாவிலே அதிக அளவு நிவாரணத் தொகை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இங்கே கூட உங்களுடைய வேளாண்மை நிதி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. உழவன் செயலி அற்புதமான திட்டம், அதை தொடர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை நம்முடைய விவசாயிகளுடைய நலனுக்காக இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இந்த திட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் உர இருப்பு, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு, வானிலை அடிப்படையான வேளாண் அறிவுரைகள், வேளாண் இயந்திர வாடகை மையம் குறித்த தகவல்கள், பயிர்கள் சந்தை நிலவரம், வேளாண் அதிகாரிகள் வருகை நிலமும் உள்ளிட்ட அனைத்து வேளாண் செயலும் இந்த உழவன் செயல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் தொடங்கப்பட்டோம். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுவதற்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீர்கள். இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த செயலை உழவன் செயலை பாராட்டி மத்திய அரசின் தேசிய மின் ஆளுமை விருது 2 முறை தமிழகத்துக்கு கிடைக்கிறது.